இருளை கிழித்து வந்த வீரன். ஒளி மட்டும் போதும், உலகம் நடுங்கும். இது ஒருவரின் வருகை அல்ல, இது ஒரு சக்தியின் சஞ்சாரம். இலங்கையின் அரசன். 10 தலைகள், 30 கண்கள், 1000 யோசனைகளை ஓட்டும் ஒரு மேதை. வீணாக ஒரு நிமிடம் கூட சிந்திக்காதவர் ராவணன். யுத்தத்தின் இசையை எழுதிய இசைஞானி, வேதங்களை ஓதிய அறிஞன், போரில் பேய் போல தாக்கும் வீரர். இவன் சிரிக்கும்போது சிகரம் வரை அசையும். இவன் கண்ணை சூடும் போது பீதி பரவும். இவன் வெறும் வில்லங்கன் அல்ல, இவன் ஒரு புராணம். விதியின் பின்னணியில் விளையாடும் வீரனின் பெயர் ராவணன். வணக்கம், இது உங்கள் சிந்தனை சுவடுகள். சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம். பூமியின் அதிபதியாகவும், கல்வியின் கடவுளாகவும், சங்கீதத்தின் சாம்ராட்டாகவும், அரசியல் யுக்தியில் அபார நிபுணராகவும் இருந்தவர். இவர்தான் ராவணன். ராமாயணத்தில் வில்லனாக வர்ணிக்கப்படுகிற இந்த தன்மிகு மனிதர் உண்மையில் நம் புராணங்களின் மிகப்பெரிய புரட்சிகர நாயகனாக இருந்தாரா? இன்று நாம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள காலத்தையும் கதைகளையும் கடந்த ஒரு பயணத்திற்கு செல்ல போகிறோம். இதோ ராவணனின் வாழ்க்கை, ஒரு வீரனின் கதை. ராவணன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இவர் புலஸ்திய முனிவரின் பேரன். புலஸ்தியர் பிரமதேவனின் மைந்தன். அதனால் ராவணனுக்கு தேவர்களின் ரத்தம் ஓடுகிறது. அவரது தந்தை விஸ்ரவாசு ஒரு பிரம்மணராய் இருந்தாலும் தாய் கைகசி என்பது ராட்சச வம்சத்தைச் சேர்ந்தவள். அதனால் ராவணனின் உள்ளத்தில் இருந்த ஒளி இருண்மையையும் ஞானத்தையும் ஒரு சேர கொண்டது. இராமாயண காவியத்தில் வர்ணிக்கப்படும் லங்கையின் வல்லரச மன்னன் தலையில் 10 தலைகள் கொண்டவனாக கூறப்படுகிறான். இந்த 10 தலைகளும் அவர் கொண்டிருந்த பன்முகத் திறமைகளின் சின்னங்களாக கருதப்படுகின்றன. அவன் வேதங்கள், சாஸ்திரங்கள் ஆகிய புனித நூல்களில் ஆழமான அறிவு பெற்றவன். ஜோதிடம் மற்றும் வானியல் அறிவும் அவனுக்கு இருந்தது. அரசியல், தூதுவாரியம், நாட்டை நிர்வகிக்கும் திறமைகளும் அவனிடம் இருந்தன. சிரபஞ்சன் மலையில் தபசு செய்து பிரம்மதேவனிடம் இருந்து பல வரங்களை பெற்றான். வேதங்களையும் உபனிஷத்துகளையும் சங்கீத சாஸ்திரத்தையும் கற்றவன். ராவணனின் வீணை வாசிப்பு இன்றும் சிலர் சொல்வது போல் இறைவனையும் கண்கள் மூட வைக்கும் அளவிற்கு அழகாக இருந்தது. அவனுடைய சகோதரனான கும்பகர்ணன், சகோதரியாக இருந்த சூர்பனகை, இவர்கள் அனைவரும் வலிமை மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் ராவணன் தனக்குள் இருந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தும் மெய்யறிவு கொண்டவன். அவன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தராக அறியப்படுகிறான். தினமும் சிவனை தியானித்து அவருக்காக பல கடின தவங்களை செய்தான். ஒரு பரிசுத்த பக்தனாக சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் எனும் அழகிய மற்றும் சக்தி வாய்ந்த பாடலை இயற்றினான். இது இன்றும் பலரும் பாராயணம் செய்யும் புனித ஸ்தோத்திரமாக உள்ளது. ஒரு கதையின்படி அவன் சிவபெருமானின் வாகன மலைகளாகிய மருகைலாயத்தை தூக்க முயன்றபோது சிவன் கோபித்து தன் விரலால் அந்த மலைகளை அழுத்த ராவணன் அவற்றுக்கு கீழே சிக்கிக் கொண்டான். பின்னர் தனது தலையை வெட்டி சிவனுக்கு அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பாடியதாகவும், அதன் மூலம் சிவபெருமான் திருப்தியடைந்து சந்திராஹாஸ் என்னும் வாளை பரிசாக வழங்கினார் எனவும் கூறப்படுகிறது. இளமை காலத்தில் ராவணன் முழு பூமியையும் சுற்றி பார்த்தான். யுத்தக்கலைகளில் தன்னை தேர்வித்துக் கொண்டான். அவனை எதிர்ப்போர் நிலை குலைந்து போகும் அளவிற்கு அவனது வாழ்வீச்சும் போர்க்கலைவும் இருந்தது. தன் சக்தியை தவிர தன் புத்திசாலித்தனத்தாலும் உலகையே கட்டியெழுத்தான். அவன் இலங்கையின் அரசனானதும் தன் தலைநகரத்தை தங்கத்தால் கட்டினார். இலங்கை பூமியில் சுவர்க்கமாக உருவாக்கப்பட்ட முதலாவது நகரம் என்று சொல்லப்படும் அளவிற்கு அழகுமிக்கது. கலை, கல்வி, குடிமுறை, ஒழுக்கம் அனைத்தையும் தன் குடிமக்களுக்கு வழங்கிய ஒரே அரசன். ஆனால் அவன் ஒரு மனிதன். ஒரு சில தவறுகள், பெருமிதம், வீரம், உணர்ச்சி வெறி, இவை ஒருவரையும் வீழ்த்தும். ராவணனும் அவற்றிலிருந்து விடுபட முடியவில்லை. சீதையை அபகரித்தது அவன் மிகப்பெரிய தவறாக இருந்தாலும் அது அவனுடைய சகோதரி சூர்பனகைக்கு நேர்ந்த அவமானத்திற்கு தீர்க்கையான பதிலாகவே இருந்தது. சீதையை கடத்துவது அவனுக்கு ஒரு ரீதியான பரிவினையாகத் தோன்றினாலும் அதை சூர்பனகாவின் இழப்புக்கு ஒரு பழிவாங்கலாகவே கருதினான். ராவணன் கடத்தியது சீதையை அல்ல, அவன் கடத்தியது அவன் சகோதரியின் கண்ணியத்திற்கான நீதியின் வாய்ப்பு. அவன் பார்வையில் இது ஒரு தர்ம போராட்டம். ஒரு வீரன் தனது குடும்பம் மீது ஏற்படுத்தப்பட்ட
துரோகத்திற்கு நியாயமான பதில் அளித்தார். ராமாயணத்தில் ராமன் எவ்வளவு போற்றப்படுகிறாரோ அதே அளவு போற்றப்பட வேண்டியவன் ராவணன். ராமாயணத்தை எழுதியவர்கள் ராமனின் பார்வையில் எழுதினார்கள். ஆனால் ஒவ்வொரு கதைக்கும் 2 பக்கங்கள் உண்டு. ராவணன் இறந்தபோது இலங்கை அழிவடையவில்லை. அவன் மறைந்தும் வாழ்ந்தான். அவனின் புதல்வன் இந்திரஜித்தின் வீரமும் மாயைகளும் இன்னும் கதைகளாக சொல்லப்படும். இன்றும் ராவணனை ஹீரோவாக போற்றும் பல மக்கள் உள்ளனர். இலங்கையில், இந்தியாவில், நேபாளத்தில், திபெத்தில் கூட. ராவணனின் அறிவும் வீரமும் நாகரீக கட்டமைப்பும் ஒரு மாபெரும் ஒளியை காட்டுகின்றன. அவன் வீழ்ந்தாலும் அவனது ஒளி நிலைத்து நின்றது. இலங்கையின் சில பழமையான ஓலை சுவடிகளில் சிகிரியா பகுதியை ராவணனின் பிதா விஸ்ரவசுக்காக மாயதானவனால் கட்டப்பட்டது என கூறுகின்றன. இதனால் சிலர் சிகிரியா அரண்மனையே ராவணனின் தலைமையிடமாக இருந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். இலங்கை எழுத்தாளர் மிராண்டோ ஒபேசேகர தனது புத்தகத்தில் ராவணன் சிகிரியாவில் வாழ்ந்தார் என குறிப்பிடுகிறார். அலகமந்தா எனும் புராண நகர் சிகிரியாவாக இருக்கலாம் என்றும் சிலர் கருதுகின்றனர். சிகிரியா பாறை கோட்டை இலங்கையின் ஒரு முக்கிய வரலாற்று மற்றும் கலாச்சார நினைவிடமாகும். இந்த பாறை 200 மீட்டர் உயரமும் 1.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மேற்றும் பரப்பளவில் காணப்படுகிறது. இது மாயக்கலை, கட்டிடக்கலை மற்றும் நீர்வழி மேலாண்மையில் உள்ள சிறந்த சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. சிகிரியாவின் முக்கிய கட்டிட அமைப்புகளில் சிங்கவாசல், தண்ணீர் தோட்டங்கள், எதிரொலி சுவர் மற்றும் பல படைப்புகளும் உள்ளன. சிகிரியாவின் உச்சியில் ஓர் அரண்மனை மற்றும் அவற்றின் சிதைந்த வளங்கள் காணப்படுகின்றன. இதன் நீர்வழி அமைப்புகள், கட்டிட நுட்பம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் அதன் முக்கியத்துவத்தையும் இலங்கையின் தொல்லியல் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றன. இலங்கையின் தெற்கு பகுதியில் உள்ள ராவணாயலா ராவணன் சீதையை மறைத்து வைத்திருந்த இடமாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள ராவணாயலா குகை 25,000 ஆண்டுகளுக்கு முன் மனித குடியிருப்புகளின் சான்றுகளை கொண்டுள்ளது. இது மனித வாழ்வின் தொல்லியல் ஆதாரமாகும். நுவரேலியாவின் அருகிலுள்ள ஹாக்கலா பூங்கா ராமாயணத்தில் சீதையின் அசோகா வாடிகையாக குறிப்பிடப்படுகிறது. இங்கு சீதா அம்மன் கோயில் உள்ளது. இது சீதையின் நினைவாக கட்டப்பட்டுள்ளது. சுற்றியுள்ள இடங்கள் ராமாயண கதைகளுடன் தொடர்புடையவை. முனீஸ்வரம் இலங்கையின் முக்கிய சிவன் கோயில்களில் ஒன்றாகும். இது ராவணனால் சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோயில் என கூறப்படுகிறது. திருக்கோணேஸ்வரம் திருகோணமலை நகரில் அமைந்துள்ள ஒரு முக்கிய சிவன் கோயிலாகும். இது ராவணனின் சிவபக்தியை பிரதிபலிக்கிறது. கன்னியாவில் உள்ள 7 சூடான நீர்வீழ்ச்சிகள் ராமாயண கதைகளுடன் தொடர்புடையவை என கூறப்படுகிறது. இங்கு உள்ள சித்திரங்கள் மற்றும் தொல்லியல் சான்றுகள் இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள வெட்டைக்காரன்புதூர், காஞ்சிபுரம், ராமநாத சுவாமி கோவில் ஆகிய இடங்களில் ராவணாவுக்கான கோவில்கள் கட்டி வழிபட்டு வருகின்றனர். பழமையான இலக்கியங்கள் ராவணனை ஒரு வில்லனாக கூறினாலும் வரலாற்றின் தடங்கள் அவனை ஒரு மாபெரும் மன்னனாக நிரூபிக்கின்றன. இலக்கியங்கள் எப்போதும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயான போராக கதை சொல்லும். ஆனால் உண்மை வாழ்க்கை அது பல நிறம் கொண்டது. ஒவ்வொரு பாத்திரத்திலும் சில சாயல்கள் இருள், சில சாயல்கள் வெளிச்சம். இராமாயணம் ஒரு கவிஞனின் கற்பனை கோடி. ஆனால் ராவணன் ஒரு சக்தி, ஒரு நாகரிகம், ஒரு பாரம்பரியம். அவன் தவம் செய்தான், சிவனின் ஆசீர்வாதத்தை பெற்றான். வீரத்தில் சமமான எதிரி இல்லாதவன். அவனது ஆட்சி, கட்டிட நாகரிகம், கல்வி, கலை, ஒழுங்கு, ஒளிக்கதிர் போன்றது. அவனது வீழ்ச்சி கதை முழுவதையும் மறைத்துவிட்டது. நாம் இன்று செய்ய வேண்டியது இலக்கியத்தையும் மதிக்க வேண்டும். ஆனால் உண்மையின் அடிப்படையிலான வரலாறையும் தேட வேண்டும். ராமனும் நாயகனே, ஆனால் ராவணனும் குறைவானவன் அல்ல. இருவரும் இருபக்க ஒளிகள். இருவரும் தேவர்கள் மத்தியில் மனிதர்களின் உணர்வுகளை எடுத்துச் சொன்னவர்கள். இப்போது சொல்லுங்கள், ராவணன் நல்லவனா, கெட்டவனா? இந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டியது உங்களது சிந்தனையின் உள்வெளியில்தான். நம்மை வழிநடத்தும் கதைகள் பல இருக்கலாம். ஆனால் நம்மை உணர்த்தும் வரலாறுகள் சிலவே. ராவணனின் கதையை அதன் உண்மையான ஒளியிலும் நிழலிலும் பார்க்கத் தொடங்கும் நாளே நம்முடைய விழிப்புணர்வின் ஆரம்பம். இன்றைய வீடியோ உங்கள் மனதில் ஒரு புதிய பார்வையை உருவாக்கியிருந்தால்
இந்த கதை உங்களையும் பாதித்திருந்தால் போன்று பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரியான மறைக்கப்பட்ட வரலாறுகள் இன்னும் பறக்கவே காத்திருக்கின்றன.